Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம The Spectacular Spider-Man Season 2 Episode 7 and 8 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்பைடர்மேனோட அட்வென்ச்சர் உங்களை தேடி வரோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போடுங்க. மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்க. போன எபிசோடில் நம்ம சேனலில் தான் இருக்குது, மறக்காமல் போய் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த கதை புரியும். இப்போ ரீக்கப் பார்க்கலாம். போன எபிசோட்ஸில் சாண்ட்மேன் பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து நிறைய பொருளை திருட பார்த்துருப்பான். ஆனால் கடைசியில் உடையிற சிப்புலேருந்து மக்களை அவன் தான் காப்பாற்றி நல்லவனாக மாறியிருப்பான். அதே மாதிரி வெனம் ஸ்பைடர்மேனை அழிக்க வந்திருக்கோம். கர்னல் ஜூபிட்டரையும் ஸ்பைடர்மேனுக்கு ஆப்போசிட்டாக மாற்றி விட்டுருக்கோம். ஃபைனலாக ஸ்பைடர்மேன் கர்னல் ஜூபிட்டரை நார்மலாக ஜானாக மாற்றிருப்பாரு. வெனம் டெய்லி ப்ளூபல் நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு வந்து பீட்டர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அதோட அந்த எபிசோட்ஸை முடிச்சிருப்பாங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். த ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் அனிமேட்டட் சீரீஸ். ஸ்டார்டிங் சீனில் பீட்டர் கிட்ட அவன் தான் ஸ்பைடர்மேனான்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர் வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்போ பீட்டர் அடித்து சொல்லிடுறா நான் இல்லை ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு அதை ஜேம்ஸுன்னு வேறு நம்புறாரு. ஆனால் இந்த டாபிக் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சு பீட்டருக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் அவன் தான் ஸ்பைடர்மேனான்னு சொல்லிட்டு விசாரிக்க ரிப்போர்ட்டரை அனுப்புகிறாங்க. நார்மல் சொல்லிடுறாரு இல்லை வாய்ப்பே கிடையாது, பீட்டர்லாம் ஸ்பைடர்மேனாக இருக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி சீன் ஜம்ப் ஆகுது. ஃப்ளாஷ் செஷன் கிட்ட எவ்வளோ பேச ட்ரை பண்ணுறா, ஆனால் அந்த பொண்ணுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்புறம் ஃப்ளாஷ் ஸ்கூல் பிளே டைரக்டர் கிட்ட என்னையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கேட்பான் நாடகத்தில். ஆனால் அவர் முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஜார்ஜ் ஸ்டேசி கிரிமினாலஜியை பற்றி கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ மார்க்கலன் ஏதோ பேப்பரை தூக்கி குப்பையில் போகிறத மேரி ஜேன் பார்த்துட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவளை தான் வரைஞ்சி வச்சிருப்பான். அப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் போயிட்டு டாக்டர் கானஸ் கிட்டேயும் அவங்க ஒய்ஃப் மார்த்தா கிட்டேயும் விசாரிச்சா ஃபஸ்ட்டு 2 பேர் சிரிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்கலாம், பீட்டர் தான் ஸ்பைடர்மேனாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. எடி பிராக் லேபுக்கு வந்துட்டு நார்மலாக எல்லாரையும் மீட் பண்ணுற மாதிரி நடிக்கிறான். ஸ்டேசிக்கு அவங்ககிட்ட பேச அவ்வளோ விருப்பம் கிடையாது. ஆனால் பீட்டரை தனியாக பார்த்து டெய்லி ப்ளூபல் நியூஸ் பேப்பர் கம்பெனி பண்ணதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுறான். அப்புறம் லேபை விட்டு குவன்னும் பீட்டரும் வெளில வருவாங்க. நியூஸ் ரிப்போர்ட்டர் இருக்காங்கன்னா சுற்றி வலிச்சு நீங்கள் தான் ஸ்பைடர்மேனா கேட்பாங்க. அதை பார்த்து 2 பேர் போய் மறைவாங்க. அப்போ 2 பேருக்குள்ளே ஏதோ இருக்க மாதிரி இருக்கும். டக்குன்னு கால் வந்துடும். நைட்டு ஸ்பைடர்மேன் எடி கிட்ட பேசலான்னு போகிறான். ஆனால் அந்த டைமில் வெனம் வெளில வந்துட்டு தூக்கி தாறுமாறாக போட்டு துவைக்க ஆரம்பிச்சிது. ஃபைனலாக ப்ரெஸ் இருக்க ஸ்பைடர்மேன் யாருன்னு சொல்லிட்டு காட்டலாம் ரிவீல் பண்ண நினைப்பான். பட் அங்கேருந்து ஸ்பைடர்மேன் அதுக்குள்ளே தப்பிச்சிருவான். வெனம் கோவம் போட, ஆனால் அதால் எதுவும் பண்ணியிருக்க முடியாது. எட்டி லேபில் ஒர்க் பண்ணுற மாதிரி நடித்து ஒரு ஜீன் கிளான்சரை திருடிடுறான். அதை ஸ்பைடர்மேன் வாயில் ஊற்றணும்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போகிறான். அப்போ ஸ்பைடர்மேன் நார்மலாக மாறிடுவான் பீட்டரா. அப்புறம் ஃப்ளாஷ் கிட்ட நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் கேட்பாங்க. அப்போ சொல்லுவான் இல்லை வாய்ப்பே கிடையாது, பீட்டர்லாம் ஸ்பைடர்மேனாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் அதே மாதிரி காஸ்டியூம் போட்டு வந்துட்டு காஸ்டியூம் போடுறவங்களாம் இருக்க முடியாது ஸ்பைடர்மேனான்னு சொல்லிட்டு போவான். சில திருடங்க பார்த்துட்டு ஸ்பைடர்மேனுக்கு வந்து கை கால் உடஞ்சிருக்கு, நம்ம போய் திருட போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஜெயிலில் அதே மாதிரி பேட்டி எடுத்தா அங்கே இருக்க வில்லன்ஸ்லாம் சீக்கிரமாக ரிவீல் பண்ணுங்க யார் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. திருட போனவங்களை ஸ்பைடர்மேன் பிடிக்க போக அந்த டைமில் வேணும் ஸ்பைடர்மேனை பிடிக்க ஸ்பைடர்மேன் கையெல்லாம் கட்டி போட்டு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு மூஞ்சில் இருக்க மாஸ்க்கை போடுங்க. ஆனால் அந்த டைம் பார்த்து கரெக்டாக கார் திரும்பிடும், யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு அப்படி இப்படின்னு செஸ் பண்ணி பீட்டர் பார்க்கர் அந்த மாஸ்க்கை வாங்கி நான் இல்லை ஸ்பைடர்மேன் சொல்லி காட்டணுன்ட்டு டக்குன்னு அந்த மாஸ்கையும் போட்டுக்கிட்டு வெனத்து கூட சண்டை போட ஆரம்பிப்பான். வெனம் செம்மையாக கோவப்படும். அதுக்கப்புறம் ஒரு ஹெலிகாப்டர் மேலெல்லாம் போய் விழுந்து சண்டைலாம் போடுவானுங்க. அந்த வெனத்தை பொறுத்தவரைக்கும் எப்படியாவது பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்றதை ரிவீல் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுது. ஆனால் அதுக்கு பீட்டர் பார்க்கர் கொஞ்சம் கூட இடமே கொடுக்காம மாற்றி பயங்கரமாக சண்டை போட்டு சவுண்டெல்லாம் வச்சு அந்த வெனத்தை பிரிக்கணும்னு எதிர்பார்க்குறான். சவுண்டை எழுப்புறதுனால வெனம் டென்ஷன் ஆகிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு அவனை ஃபாலோ பண்ண வந்துடுது. வேற எப்படின்னா இன்னைக்கு ஒன்று அவனை கொன்னுடணும் இல்லை அவனை ரிவீல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. மாஸ்கை ரிமூவ் பண்ணலான்னு வரும்போது பின்னாடியிலேருந்து ஃப்ளாஷ் நான் தான் உண்மையான ஸ்பைடர்மேன் இங்கே பாருன்னு சொல்லிட்டு திசை திருப்பிடுறான். அந்த டைமில் ஸ்பைடர்மேன் சேஸ் பண்ணி அந்த லிக்விடை வாங்கி வெனம் வாயில ஊற்றிடுறான். அதனால எடி பிராக்கை விட்டு வெனம் தனியாக பிரிஞ்சு கீழே ஓடி போயிடுது. அப்புறமேட்டு போலீஸும் வந்து எடி பிராக்கை கைது பண்ணிடுறாங்க. ஃப்ளாஷ் ஸ்பைடர்மேன் மாதிரி நடிச்சதுனால அவனை ட்ராமாவில் வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு கழுத கேரக்டர் தான் கொடுக்குறாங்க. அது ஜஸ்ட் சின்ன கேரக்டர் தான். லேப்ஸிட் கட்டுறாங்க. அங்கே ஒரு ஜீன் கிளான்சர் காணாமல் போனதுனால டாக்டர் மைல்ஸ் என்ன பண்ணுறாரு, நான் இனிமேட்டு உங்கள் லேபை டேக் ஓவர் பண்ணுறேன், செக்யூரிட்டி அதிகமாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாரு. டெய்லி ப்ளூபெல்லால் ரிப்போர்ட் எடுத்ததில் பீட்டர் பார்க்கர் கண்டிப்பாக ஸ்பைடர்மேனாக இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. வேணும் இன்னும் சாக்கடையிலாண்டே உயிரோடு தான் இருக்குது. பிளாக் கேட் பயங்கர செக்யூரிட்டி உள்ள ஒரு இடத்துக்கு திருட போகிறா. இவ திருட வந்த பொருளை மிகப்பெரிய கிரைம் ஆளுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்க வந்திருக்காங்க ஏலத்தில். இவனுங்கெல்லாம் ஆசைப்படுறானுங்க, நமக்கு வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிளாக் கேட் அமைதியாக கிளம்பிட்டா. கிரிமினல்ஸ்லாம் முக்கியமான தேவையான ஒரு பொருளை தான் ஏலத்தில் விட வந்திருக்கான் மென்கன்றவன். பழைய கிரிமினல் சில்வியோ லேபியோடைய பொண்ணு சில்வர் சேபல் வந்திருக்காங்க. இவ கொஞ்சம் பெரிய தௌலத்தான ஆளு தான் ஊர் உள்ள. ஏலத்துக்கு பயங்கரமான சில கிரிமினல்ஸ் தான் வந்திருக்காங்க. அவங்களோட மோட்டிவே தாங்கிட்ட இருக்க காசை விட பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை கண்டிப்பாக வாங்கிடணும் அந்த பொருளை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க.
இதை பார்த்துட்டு மேக்கனே சரி நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக பயந்துருவான். லிஸ் நைட்டு வீட்டில் பார்ட்டி இருக்கு, நீ வந்துரு, லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போவா. ரிப்போர்ட்டர் ஃபெடரிக் ஃபாசோல் கிரிமினல் அண்டர்வேர்ல்டில் நடக்கிறத நான் தான் வந்து இப்போ டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் அங்கே போயிட்டு அவங்க இந்த நியூஸ்லாம் சேகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, அவரை இன்சல்ட் பண்ண அவர் சோகமாக வந்து ஓரமாக நிற்கிறாரு. அப்போ பீட்டர் ஃபாசோலுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறான். ஏலத்தப்ப பேட்சை மட்டும் உள்ள ஏன்னா அவனுடைய கிரிமினல் அக்கௌண்ட்டில் இந்த காசை அவன் பாஸை திரும்பி எடுத்துக்கிட்டானா. ஆக்சுவலாக பேட்ச்ன்ற ஒரு ஃபாசலோடைய சீக்ரெட் ஐடென்டிட்டி தான், அதுவே இப்போ தான் பீட்டருக்கு தெரியுது. பேட்ச் உள்ளே வச்ச சீக்ரெட் ரெக்கார்டை வச்சு உள்ளே நடக்கிறதுலாம் வெளில இவங்க நின்று கேட்டுட்டு இருக்காங்க. கிளிப் ஃப்ரெட்டி தான் ஒரு காலத்தில் கிரிமினல் அண்டர்வேர்டை ஃபுல்லாகவே கவர் பண்ணி வச்சுருந்தான். அவனுக்கு அப்புறமேட்டு தான் இப்போ டாக்டர் ஆக்டோபஸ் வந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்து பீட்டருக்கு லைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே சினிஸ்டர் 6, டாக்டர் ஆக்டோபஸ், பிக்மேன் இவ்வளோ எனிமிஸ் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு. ஆக்சுவலாக இவங்கெல்லாம் ஏலத்தில் எதுக்காண்டி சண்டை போடுறாங்கன்னா ரைனோவோடைய படையே உருவாக்குற ஃபார்முலாக்காண்டி தான். ஏலத்துக்கு அப்புறமா மிஸ்டர் கிங்ஸ்லி தான் அந்த ஃபார்முலாவை வாங்குறான். பீட்டர் டீலிங் நடக்கிற இடத்துக்கு போகிறான். மென்கென் ஃபார்முலாவை அவர்கிட்ட கொடுத்துட்டான். போலீஸ் மிஸ்டர் கிங்ஸ்லியே சுற்றி வளைச்சிட்டாங்க, ஏன்னா ஃபார்முலா அவர் தானே வாங்கியிருக்காரு. அங்கே நடக்கிறதெல்லாம் பீட்டர் ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிறான். டக்குன்னு ஒரு ஹெலிகாப்டர் வந்து அங்கே அட்டாக் பண்ண அதில் இருக்கிறது சில்வர் மேபிளோட பொண்ணு சில்வர் சேபிள் தான். அவள் அங்கே வந்து ரெய்னோ ஃபார்முலாவை திருடலான்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பா. அவள் ஃபைனலாக அதை வாங்கிட்டும் இருப்பா. அவகிட்ட இருந்து அதை பிடுங்கிறதுக்காண்டி ஆமலெட் வந்துடுவான். இவங்க 2 பேர்கிட்ட வந்து அந்த ஃபார்முலாவை கஷ்டப்பட்டு காப்பாற்றுவாங்க. மாற்றி ஆஸ்கா பக்கத்துலேயே செமையாக சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. ஃபைனலாக ஃபார்முலா தனியாக போய் விழுது. அந்த டைமில் ஸ்பைடர்மேன் அந்த ஃபார்முலாவை தூக்கிடுறான். இங்கே 3 பேர் ஃபார்முலா கண்டி அடிச்சிக்க. அந்த பக்கம் டாக்டர் ஆக்டோபஸ் ரைனோ ஃபார்முலா பற்றி ரைனோ இருக்கான்ல அவங்ககிட்டயே சொல்லிட்டான். ஆக்சுவலாக ஆமரெட்டும் சில்வர் சேபிள் 2 பேருமே வந்து பழைய காலத்து லவ்வரான். இப்போ அவங்க 2 பேரும் எக்ஸ் ஆகிட்டாங்க. ஆமரெட் ஃபர்ஸ்ட்லாம் சில்வர் சேபிள் காண்டி தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். சரி அந்த டப்பாவை எடுத்து உள்ளே பார்த்தா ஃபார்முலாவை காணும். ஆக்சுவலாக கிங்ஸ்லி எல்லாரையும் ஏமாத்திட்டு வெறும் டப்பா தான் வச்சுருக்காங்க. இப்போ 3 பேருமே கிங்ஸ்லியை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அந்த டைமில் ரைனோக்கு புதுசாக ஒரு ரைனோ ஆர்மியை ஃபார்ம் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. அதனால அந்த ஃபார்முலாவை எப்படின்னா அழிக்கணும்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துடுறான். அந்த டைமில் கரெக்டாக சாப்பரில் சில்வர் வர ஆமரெட் சில்வர் கிட்ட மாற்றி சண்டை போட இவங்க 2 பேரையும் அடிக்க விட்டுட்டு இந்த பக்கமாக கிங்ஸ்லியை பிடிக்கலான்னு பார்க்க, ஆனால் அவன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அப்புறம் ரைனோவும் ஸ்பைடர்மேனும் சேர்ந்து ஒரே வேலையை தானே வந்திருக்காங்க. அவங்க 2 பேருமே அந்த ஃபார்முலா வலிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதனால 2 பேரும் சேர்ந்து மொத்தமாக அந்த வேலையை முடிச்சு விடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் சில்வர் என்னதான் சண்டை போட்டாலும் காப்பாற்ற முடியல ஃபார்முலாவை அடிச்சா அடுத்த செகண்டு ஸ்பைடர்மேன் கூட ரைனோ சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த டைமில் அந்த கார் பார்க்கிங் சென்டரே மொத்தமாக அழியுது. அந்த டைமில் போலீஸ் வந்துட்டு ரைனோக்கு மயக்க மருந்தை போட்டு அவனை ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணிடுறாங்க. மென்கென் வந்து ஆக்சுவலாக நார்மனுக்கு வேலை பார்க்குறவன். நார்மன் வந்து ஆக்சுவலாக பிளான் தான் போட்டிருக்கான். அது உண்மையான ஃபார்முலாவே கிடையாது, அது டூப்ளிகேட் ஃபார்முலா. உண்மையான ஃபார்முலா இவன் தான் அவன் லாக்கரில் பத்திரமா வச்சிருக்கான். இப்போல்லாம் நடக்கும், ஸ்பைடர்மேன் தேடி வருவான்னு அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. லிஸோட பார்ட்டிக்கு ஆக்சுவலாக பீட்டர் போல சண்டைக்கு போயிட்டான். ஆனாலும் லிஸ் அவனை புரிஞ்சுக்கிறான், அவன் வேலை ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு. பீட்டர் அவன் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து டெய்லி பீப்புள் கிட்ட கொடுத்து ஃபாசலை வந்து காப்பாற்றுறான். இதோட த ஸ்பெக்டகுலர் ஸ்பைடர்மேன் சீசன் 2 எபிசோட் 7 and 8 ஸ்டோரி முடியுது. இது வரைக்கும் நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்பைடர்மேனோட அட்வென்ச்சர் உங்களை தேடி வரும். வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு போயிடுங்க. ஒரு லைக்கையும் கண்டிப்பாக போட்டு கிளம்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோடோட வரேன். டாட்டா, பாய் பாய்.